மகரம் ராசி உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலுமே அதை ரொம்பவுமே எளிமையாக எடுத்துக்கிட்டு அமைதியாக கடந்து போகக்கூடிய இயல்பு கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட மனதிலேயே அதுக்கு யோசித்து தீர்வு காணக்கூடியவங்களா இருப்பீங்க. அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துப்பீங்க. பொறுமையாக கவனித்து உற்று நோக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்குது. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஒரு மாதம் என்ன மாதிரியான கிரகநிலை அமைப்பு உருவாகி இருக்கு, இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் எப்படி நடக்க போகுது, அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நினச்ச விஷயத்தை எளிமையாக பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க, சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசி. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மேலும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் பாருங்கள், சொந்த ஜாதக கணிப்பு ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே ரொம்பவுமே முக்கியமான கணிப்பு. அதை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஆற்றல் இருக்குது. அது என்னன்னா பொறுமை, அமைதி, நிதானம். மகர ராசி ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசி. சனி பகவானின் ஆளுமைக்கு உட்பட்ட ராசி, பூமிக்குரிய ராசியாகவும் இந்த மகர ராசி பார்க்கப்படுது. நீங்கள் பாருங்கள், எப்போவுமே பெரும்பாலும் லட்சியத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்தை கடுமையாக உழைச்சி கூட முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட இலக்கு முடிகிற வரைக்கும் உறுதியோடு செயல்படுவீங்க. மகர ராசி பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் பெயர் பெற்றவங்களா இருக்கீங்க. கர்மக்காரகனா சனி பகவான் தன்னோட சொந்த வீடாக மகர ராசியில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கிற வரைக்கும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடியவங்க, உண்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இந்த ராசி பூமிக்குரிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ இருக்கிற நடைமுறைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே நீங்கள் நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடைவதற்கு கடினமாக உழைக்கவுமே தயங்க மாட்டீங்க. சவால்களை கண்டு அஞ்ச மாட்டீங்க. வெற்றியின் உச்சியை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு வேலையுமே முழு அர்ப்பணிப்போடும் உறுதியோடு செய்வீங்க. இலக்கு அடைவது வரைக்குமே ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மகர ராசி பொதுவாகவே கம்பீரமாகவும் நேர்த்தியாகவும் தோற்றமளிக்கக்கூடியவங்க, நேர்மையாக உழைக்கக்கூடியவங்க. உங்களோட உறவுகளில் பொறுமையாகவும் நீங்கள் மனதிலேயே மற்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எடை போடும் திறமை கொண்டவங்களாகவும் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க. பல பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் வந்தாலுமே அது எல்லாமே மனதிலேயே தீர்வு கண்டு அமைதியாக கடந்து செல்வீங்க. மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மை நடக்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுமே சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். எல்லாமே நல்லதாக நடக்க. மகர ராசியில் பாருங்கள், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பார்க்குற வரைக்கும் போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் ஜீவன கர்ம ஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பால் இந்த வாரம் பாருங்கள், நீங்கள் உங்களை தேடி வருவங்களை நல்ல முறையில் உபசாரம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பண தேவையுமே வரும், இடமாற்றம் வரும். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் கொஞ்சம் செலவு வந்திருக்கும். வார மத்தியில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதே போல் வாகன யோகமும் கிடைக்க போகுது. எழுத்து வகையில் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இல்லைன்னா பல பிரச்சனைகளை சிக்கிக்குவீங்க. எழுத்து வகையில் எதிலுமே சிக்கல் வராமல் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்பவுமே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் திடீர் நெருக்கடிகள் வரலாம், கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது.
குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே பேசும் பொழுது கவனமாக தான் பேசணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. அதே போல் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருந்தால் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் வராது. பிள்ளைங்கக்கிட்டேயுமே கருத்து வேற்றுமை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களோட கல்வி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தர வகையில் அமைய போகுது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் அமையும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது அதை தவிர்க்க பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் அதிகமாகும். சக மாணவர்கள்கிட்ட உறவு முறை சுமூகமாக இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். இந்த வாரம் திடீர்னு அவசர முடிவை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. யோசித்து சிந்திச்சு எடுக்கிறது நல்லது. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுடைய நட்பு உறவினர்கள்கிட்ட சுமூகமான நிலையை கடைபிடிங்க. திடீர்னு குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ சேர்ந்து உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். சந்திர பகவானின் சஞ்சாரம், நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுல ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அது நீங்களும் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த வாரம் வீடு மனை வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சி கொஞ்சம் தாமதப்படும். எதுலேயுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை பெற முடியும். திருமண முயற்சி கடைக்கூடும். தடைப்பட்ட பணவரத்து தடையில்லாமல் உங்கள் கை வந்து சேரும். குழந்தைகள் பற்றின மனக்கவலையும் தீந்துடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். தந்தை வழியால் அவரால் ஏற்பட்ட பிரச்சனையுமே இப்போ பாருங்கள் உங்களுக்கு சரியாகிடும். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் பெறுவீங்க. உத்தியோக மாற்றம் வரலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இதெல்லாம் இழுபறியாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் நீங்கிடும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் குறைந்திடும். இந்த மாதம் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மனதால் கூட மற்றவங்களுக்கு தீங்கு எண்ணாத ராசி தான் இந்த மகர ராசி. அதுலேயும் இந்த உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்கள், விடாமுயற்சியால் வெற்றி அடைஞ்சிட்டு வர உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான அமைப்புகள் உருவாகியிருக்கு. ஆத்ம காரகனா சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். சோதனை வேதனை இருந்த இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கு உயரும். வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். நீண்ட நாளாக முயற்சி செய்தும் கிடைக்காத இடமாற்றம், பதிவு உயர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு கூட அதற்கான வாய்ப்பு வந்து சேரும். வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் 27ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்துக்கே ஆட்சி பெற்று வர்றதுனால வருமானம் இப்போ உயரும். தொழிலில் ஏற்பட்ட தடை பிரச்சனைக்கு எல்லாமே முடிவு கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகும். பெரியவங்களோட ஆதரவும் அன்பும் பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருவோணம் நட்சத்திரக்காரங்க நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஞானக்காரகன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம் இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை தான் கொடுக்கும். தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். வருமானம் பல வழியிலுமே வர ஆரம்பிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கிடையே ஒத்துழைப்பு கிடைக்கும். வித்யாகாரகன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வருமானம் வந்து சேரும். குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் அப்போ சலசலப்பு ஏதாச்சும் வரலாம். கொஞ்சம் உங்களோட பேச்சு விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச்சால் சங்கடங்கள் வரலாம். நிதானமாக பேசுங்க. முன்கோபப்படாதீங்க. நிதானத்தை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், நிதானமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்கு. 27ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால வீண் அலைச்சல்கள் வரும். வீண் அலைச்சல்கள் விரயத்தை கொடுக்கலாம். அதன் பிறகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகிடும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகும். வருமானம் உயரும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்களோட நிலை உயரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மாதம் முழுவதும் சூரியன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அரசு வழி முயற்சியை வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு உண்டாகும். குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும்.
மனவாழ்வில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிவபெருமானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இறைவனிடம் எல்லோரும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.